ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் நீங்கள் வாசித்து கொடுக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அந்த கடைசி வார்த்தை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ என்னுடையவன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ என்னுடையவன். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. அடியேன் இந்த வார்த்தையை பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை மறைத்து நீர் இடைப்படுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு கூட பேசுகிற, நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீ என்னுடையவன். ஆமென். நீ யாருடையவன்? என்னுடையவன். கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டு. இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தையின் ஆழத்துக்குள்ள தான் இந்த காலை வேளையில நான் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். நீ என்னுடையவன். இதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு. தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. ஏன் நீ என்னுடையவன்? ஏனென்றால் இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உண்டாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மை சிருஷ்டித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர். நம்முடைய தாயின் கருவறையில் நம்மை சிருஷ்டித்து நமக்கு ஜீவனை கொடுத்து அந்த 10 மாதங்கள் தாயினுடைய கருவறையில் நாம் வளரவும், 10வது மாதத்தில் இந்த பூமியில் நேர்த்தியாய் நாம் பிறந்து இந்த நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்குகள் இருந்தும் நம்மை மீட்டு பாதுகாத்து நடத்தி வந்தபடினால கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன். ஏன் நீ என்னுடையவன் அப்படின்னா, ஏன்னா உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உண்டாக்கினவரும் உன்னை மீட்டு கொண்டவரும் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியில ஜீவிக்கிற நாம், இந்த பூமியில வாழுகிற நாம், இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நாம் இந்த பூமியில தற்காலிகமாக வாழுகிறவர்கள். இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. திஸ் இஸ் a temporary abode. இது ஒரு தற்காலிகமான ஒரு இடமாய் நமக்கு இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பூமியில வாழுகிற நமக்கு தேவன் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில நாம் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் நம்முடைய குடும்பம். நமக்கு சில உறவுகளை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில நாம் ஜீவிக்கிற வரைக்கும் அந்த உறவுகள் நம்முடைய உறவுகள். இந்த பூமியில நமக்கு நண்பர்களை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில நாம் ஜீவிக்கிற வரைக்கும் அவர்கள் நம்முடைய நண்பர்கள். ஆமென். இந்த பூமியில தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில நாம் ஜீவிக்கிற வரைக்கும் அவைகள் நம்முடைய ஆசீர்வாதங்கள். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பூமியில நாம் நம்முடைய கணவனுக்குரியவர்கள், மனைவிக்குரியவர்கள், பிள்ளைக்குரியவர்கள், பெற்றோருக்குரியவர்கள், சகோதர சகோதரிகளுக்குரியவர்கள், நண்பர்களுக்குரியவர்கள், இனஜன பந்துக்களுக்குரியவர்கள், ஆஸ்திக்குரியவர்கள் என்கிற பல காரியங்கள் இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது நீ என்னுடையவன். அல்லேலூயா. முதலாவது நீங்க தேவனுடையவர்கள், நீங்கள் கர்த்தருடையவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அதன் பின்பதாக தான் நீங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மற்ற உறவுகளுக்குரியவர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தை, நீ என்னுடையவன் என்று அவர் சொல்லும் பொழுது அதை நம்ம ரொம்ப சாதாரணமாக என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடுத்துக்க கூடாது. அவர் அதை எவ்வளவு மீன் பண்ணி, வேல்யூ பண்ணி இந்த வார்த்தையை அவர் தம்முடைய ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார். நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, அந்த என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் நம்மை உரிமை பாராட்டும் பொழுது, நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் நம்மை அதிகாரமாய் அவர் சொல்லும் பொழுது, நீ என்னுடையவன் என்று அவர் உறுதியாய், ஆணித்தரமாய், அன்போடு அவர் சொல்லும் பொழுது, அவர் எப்படிப்பட்டவர்களாய் அவர்
நம்மை பார்க்கிறார். நீ என்னுடையவன் என்று சொல்லும் பொழுது, நீ என்னுடையவன் என்றால் தேவனுடைய பார்வையில் அல்லது தேவனுடைய இருதயத்தில் அவர் நம்மை எப்படிப்பட்டவராக வைத்திருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில் தியானிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்போ நீ என்னுடையவன் என்பது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. இந்த வார்த்தையின் ஒரு 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 நல்ல சத்தியத்தை உங்களுக்கு இந்த காலை வேளையில் வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டுமானால் ஒரு 3 காரியத்தை இந்த காலை வேளையில் நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்குது. இந்த 3 காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பார்வையில் எப்படி விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். தேவன் நீ என்னுடையவன் என்று நம்மை உரிமையோடு அன்போடு சகல அதிகாரத்தோடு அவர் சொல்லுகிறார். உன்னை சிருஷ்டித்தவர் நான் தான், உன்னை உண்டாக்கினவர் நான் தான், உன்னை மீட்டு கொண்டவர் நான் தான். நீ தண்ணீரில் நடக்கும் பொழுது அல்லது அக்கினியில் நடக்கும் பொழுது அவைகள் உன்மேல புரளாமல், அவைகளில் நீ வேகாமல் உன்னை பாதுகாத்து இம்மட்டுமாய் உன்னை போஷித்து உனக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து உன்னை நடத்தி வந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் தான். ஆமென். அப்போ நீ என்னுடையவன். நாம யாருடையவர்கள் சொல்லுங்க? தேவனுடையவர்கள். ஹல்லேலூயா. உன்னத பாட்டில் அந்த அம்மா அருமையா பாடுவாங்க, நான் என் நேசருடையவள், என் நேசர் எனக்குரியவர். ஆமென். நான் என் நேசருடையவள், என் நேசர் எனக்குரியவர். அப்போ சபையினுடைய வார்த்தை அப்படிதான் இருக்கணும். உன்னத பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் கணவன் மனைவி காதலன் காதலிக்குள்ள இருக்கிற அந்த உறவு புதிய ஏற்பாட்டில் சபைக்கும் இயேசுக்குமான உறவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ சபையாகிய நாம் என்ன சொல்லணும்னா, நாம் இயேசுக்குரியவர்கள், இயேசு நமக்குரியவர். ஹல்லேலூயா. நாம் யாருக்குரியவர்கள் சொல்லுங்க? யாருக்குரியவர்கள்? இயேசு கிறிஸ்துவுக்குரியவர்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. சரி, கொஞ்சம் நம்ம இந்த சத்தியத்தினுடைய கொஞ்சம் உள்ள நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா போகலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். யாத்திராகமம் 19வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்பீர்களானால், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், யூ வில் பி a peculiar treasure. அப்படின்னா யூ வில் பி a treasured property. அப்படின்னா முதல் குறிப்பு என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் நீ என்னுடையவன் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்ல வரார் இந்த இடத்துல? நீங்க பாருங்க, நீங்க எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள், சொந்த ஜனமாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய வார்த்தை ஹீப்ரு வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா செகுல்லா. செகுல்லா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, செகுல்லா. இந்த ஹீப்ரு வேர்டுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விலையேற பெற்ற ஒரு சம்பத்து, ஒரு சொத்து, விலையேற பெற்ற ஒரு சொத்து. ஆமென் சொல்லுங்களேன். விலையேற பெற்ற ஒரு சொத்து. வரமாட்டேங்குது பாருங்க வாயிலிருந்து. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. டீப்லி வேல்யூட் அசெட் அப்படின்னா மிகவும் விலையேற பெற்ற ஒரு எஜமானன் அல்லது ஒரு ராஜா அல்லது ஒரு மனிதன், ஒரு செல்வந்தன், தன்னிடத்தில் எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும், தன்னிடத்தில் எவ்வளவு நிலங்களும் தோட்டங்களும் இருந்தாலும் துறவுகளும் இருந்தாலும், தன்னிடத்தில் எவ்வளவு நகைகள் இருந்தாலுமே, நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு சில காரியத்தை அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப வேல்யூவாக பார்ப்பான். அவன்கிட்ட ஒரு 10-100 சவரன் நகை இருந்தாலும் அல்லது 100 செயின் 100 நெக்லஸ் இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நெக்லஸ் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எடுத்து வச்சு இது ரொம்ப விலையேற பெற்றது. ஆமென். அல்லேலூயா. இது ரொம்ப மோஸ்ட் வேல்யூ, டீப்லி வேல்யூட் அசெட். இது ரொம்ப விலையேற பெற்ற, என்கிட்ட இருக்கிற அத்தனை நகைகளை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு நகை எதுனா இது.
என்னிடத்தில் இருக்கிற அத்தனை தோட்டம் துறவுகளை காட்டிலும் நிலங்களை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு நிலம் எதுனா இதை நான் விலையேற பெற்றதாய் நான் பார்க்கிறேன். ஆமென். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள்னா என்னுடைய சொந்த சொத்து நீங்க தான். ஹல்லேலூயா. என்னுடைய சொந்த சொத்து நீங்க தான். ஆண்டவர் சொல்றாரு. நீ அப்போ முதல் குறிப்பு என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நீங்க குறிப்பு எழுதுறவங்க எழுதிக்கணும். இங்கிலீஷ்ல எழுதுறவங்களுக்கு நான் முதல்ல கொடுத்துறேன். யூ ஆர் a God's treasured property. அப்படி இல்லைன்னா peculiar treasure அப்படின்னு எழுதிக்கலாம். யூ ஆர் a God's peculiar treasure. You are a God's peculiar treasure. கேஜேவி படி போனோம்னா பெக்யூலர் ட்ரெஷர் அப்படின்றது தான் கரெக்டான ஒரு வேர்டு. சரி, கொஞ்சம் நம்ம மற்ற மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் என்ன இங்கிலீஷில் கொஞ்சம் அதை சிம்பிளிஃபை பண்ணி வரணும்னா யூ ஆர் காட்ஸ் ட்ரெஷர்டு ப்ராப்பர்ட்டி. தமிழில் எழுதுறவங்க நீங்கள் எழுதிக்கோங்க, நாம் தேவனின் பொக்கிஷமான சொத்தாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் என்னவாக இருக்கிறோம்? தேவனுடைய சொத்து. ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் கவனிங்க, உங்களுக்கு சொத்து இருக்கலாம். நீங்கள் இங்கே நிலம் உடையவர்கள் இருக்கலாம், வீடு உடையவங்க இருக்கலாம், ஆடு மாடு உடையவங்க இருக்கலாம், பேங்க்ல அசெட் இருக்கிறவங்க இருக்கலாம், பல சொத்து உடையவங்க நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சொத்து எது தெரியுமா? ஆண்டவர் எது தெரியுமா சொத்தா பார்க்குறாரு? ஆண்டவருடைய சொத்து அவர் பாருங்க, வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த தேவன். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய. அவர் சொல்றாரு, மலைகளை நான் உண்டாக்கினேன், கடல்களை அவர் உண்டாக்கினார், மேகங்களை அவர் உண்டாக்கினார், ஆகாய விரிவை அவர் உண்டாக்கினார், வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் இந்த பூமியில பல புறவின மக்களையும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சிருஷ்டித்தார். எல்லா மக்களையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இதில் எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தர் ஒரு பெரிய மலையை பார்த்தோ அல்லது காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்களை பார்த்தோ அல்லது தான் சிருஷ்டித்த விலங்குகளை பார்த்தோ அவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்லல. அவர் தான் சிருஷ்டித்த தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் இந்த பூமி அத்தனையும் படைத்தாலும் அவர் நம்மை எப்படி பார்க்கிறார்? நீ என்னுடையவன் என்று சொல்லும் பொழுது நீ தேவனுடையவன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நீ தேவனுடைய விலையேற பெற்ற சொத்தாய் இருக்கிறாய். ஆமென். இந்த சபையில் இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய சொத்து. ஆமென். தேவனுடைய சொத்துங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடு சொல்லுங்க, நீங்க தேவனுடைய சொத்து. ஆமென். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலிங்காக படித்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா போகலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இது பழைய ஏற்பாட்டில் இந்த செகுலா அப்படின்ற வேர்டினுடைய அர்த்தம் இதுதான். டீப்லி வேல்யூட், மோஸ்ட் வேல்யூட் அசெட். ரொம்ப விலையேற பெற்ற ஒரு சொத்து. ஒரு மனுஷனுக்கு எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை அவன் விலையேற பெற்ற ஒரு பொருளாக சொத்தாக எப்படி பத்திரமாய் பாதுகாத்து வைத்துக் கொள்வானோ அதே போலதான் தேவன் நம்மை விலையேற பெற்ற சொத்தாக நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற சொத்தாக இருக்கிறீர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நான் தேவனுடைய சொத்து. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இது பழைய ஏற்பாட்டினுடைய வார்த்தை. கொஞ்சம் இதே காரியத்தை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படியே புதிய ஏற்பாட்டில் கொண்டு வராங்க. பழைய ஏற்பாட்டில் இது இஸ்ரவேலர்களுக்கு பொருந்தும். புதிய ஏற்பாட்டில் பேதுருவும் சரி பவுலும் சரி இந்த வார்த்தை குறித்து அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை கவனிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களானால் 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை நாங்கள் படிக்க கேட்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தமிழில் பாருங்க, அவ்வளோதான் டிரான்ஸ்லேஷன். சொந்தமான ஜனம், சொந்தமான சம்பத்து, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதனுடைய கிரீக் வேர்ட் நம்ம பார்க்கும் பொழுது இதனுடைய கிரீக் வேர்டினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
பெரிபோயசிஸ், பெரிபோயசிஸ், PERIPOIESIS, பெரிபோயசிஸ். சரிங்களா? இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதே வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுலும் தீத்து நிருபத்தின் 2வது அதிகாரத்தின் 14வது வசனத்தில் பயன்படுத்துகிறார். குறிக்கிறவர்களுக்காக இந்த ஆதார வசனங்கள் வாசிக்க வேணாம். 1 பேதுரு 2:9 தீத்து 2:14 ஆகிய வசனங்களை நாம் படிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், பெரிபோயசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சம்திங் purchased for oneself, a great possession acquired at great cost. அப்படின்னா விலையேற பெற்ற ஒரு சொத்தை, விலையேற பெற்ற ஒரு கிரயத்தை செலுத்தி தனக்காக வாங்கி கொள்ளுவது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லி தெரியல? அல்லேலூயா. What is the meaning of the word பெரிபோயசிஸ்? இந்த பெரிபோயசிஸ் சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், சொந்த ஜனம், அங்க சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் சொல்லி டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இங்க சொந்த ஜனம் சொல்லி பேதுருவும் பவுலும் எழுதுறாங்க. அங்க செகுலா அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்குறோம், இங்க பெரிபோயசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். செகுலா அப்படின்றது எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அதில் விலையேற பெற்ற ஒரு சொத்தாக பார்க்கறது செகுலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் பெரிபோயசிஸ்ன்றது அப்படி கிடையாது. இது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விலையேற பெற்ற ஒரு சொந்த, விலையேற பெற்ற ஒரு சொத்தை தன்னுடையதாக்கி கொள்ளுவதற்காக அதை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு கிரயத்தை செலுத்தி அந்த சொத்தை தன்னுடையதாக்கி கொண்டு விலையேற பெற்றதாய் அதை பார்ப்பதற்கு பெயர் தான் பெரிபோயசிஸ். கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, மேபி உங்களுக்கு புரியாம இருக்கலாம். அது என்னன்றதை நான் புரிய வச்சிட்டேன்னா நீங்க கை தட்டாதவங்கலாம் தட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் அதே பேதுரு 19வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென், ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, விலையேற பெற்ற குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால தெய்வம் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில நமக்காக அவருடைய சொந்த இரத்தத்தை, விலையேற பெற்ற, விலை மதிப்பில்லாத தன்னுடைய ஜீவனை, விலை மதிப்பில்லாத தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியில சிலுவையில் அவர் நமக்காக சிந்தினாரே. ஏன் சிந்தினார்? ஏனென்றால் அவருடைய பார்வையில நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்குறீங்க வச்சுக்கோங்க. அந்த செருப்பு கிழிஞ்சு போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டுட்டு வேற வாங்குவீங்க. அதுவே 2000 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்குறீங்க, அது கிழிஞ்சதுன்னா 200 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி அது கிழிஞ்சா அதை தூக்கி போட்டுருவோம். எல்லாரும் அப்படிதான் போல. ஆனா 2000 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கி அந்த செருப்பு பிஞ்சா என்ன பண்ணுவோம்? அதை தூக்கி போட மாட்டோம், அதை தைத்து மறுபடியும் சரி செய்து பயன்படுத்துவோம். அப்போ அது விலையேற பெற்ற ஒரு பொருளா இருக்கிறதுனால அதை திரும்ப தைக்கிறதுக்கு நம்ம பணம் செலவு பண்ண ஆயத்தமா இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அப்ப கவனிங்க, இயேசுவானவர் ஏன் மனிதனுக்காக மரிக்க இந்த பூமிக்கு வந்தார்? ஏன் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுக்க, ரத்தத்தை சிந்த இந்த பூமியில ஒரு தெய்வம் மனித அவதாரம் எடுத்து ஏன் வரணும்? ஏன்னா அவர் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விலையேற பெற்றவர்களாய் பார்த்து, ஹல்லேலூயா, நமக்காக தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் தம்முடைய ராஜ்யத்துல நம்மை மீட்டு கொள்ளுகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பெரிபோயசிஸ் அப்படின்னா, நீங்கள் என் சொந்த ஜனமா இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, ஒரு விலையேற பெற்ற ஒரு முக்கியமான ஒரு சொத்தை வாங்குவதற்காக விலையேற பெற்ற ஒரு கிரயத்தை செலுத்தி அதை தன்னுடையதாக்கி கொண்டு அதை வாழ்நாள் முழுக்க பத்திரமாய், அதை வாழ்நாள் முழுக்க பாதுகாத்து, அதை நேசித்து, ஆமென், ஹல்லேலூயா,
தன்னிடத்துல வைத்து அதை அழகு பார்த்து அதை அனுபவிக்கிறது தான் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய போயசிஸ். ஹல்லேலூயா. எங்கோ நாம வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம். ஆமா தானே? பெர்க்மன் செய்ய அழகா பாடினாங்க, எங்கோ நாம வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம், என் நேசர் என்னை தேடி வந்து நம்முடைய உளையான சேற்றில், பாவம் என்கிற உளையான சேற்றில் இருந்த நம்மை அவர் மீட்டெடுத்து இன்னைக்கு நம்மை அவர் தன்னுடைய சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறார். We are God's people. We belong to Christ. நீங்கள் தேவனுடையவர்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு பெரிய விலை கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். He has paid a great cost. He has paid a great cost. ஒரு விலையேற பெற்ற ஒரு தொகையை உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அவர் செலுத்தி இருக்கிறார். ஒரு விலை, அதுக்கு வந்து வேல்யூவே கிடையாது. நோ வேல்யூ. நீங்க அந்த வேல்யூ, ஒரு வேல்யூக்குள்ள கொண்டு வரவே முடியாது. அவ்வளவு விலையேற பெற்ற தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ரத்தத்தை நமக்காக சிலுவையில சிந்தி நம்மை இன்னைக்கு என்னவா மாற்றிருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவர் தம்முடையவர்களாய் மாற்றி இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உங்களுக்கு புரியும். ஏசாயா 43:1 புதிய ஏற்பாட்டு கண்ணாடியோட போட்டு படிச்சு பார்த்தோம்னா, இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, தாயின் கருவறையில் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் கர்த்தர் தான், அதன் பின்பதாக நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் எங்கிருந்து மீட்டு கொண்டார்? இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து, இந்த உலகத்தின் சாபத்திலிருந்து, இந்த உலகத்தின் அக்கிரமத்திலிருந்து, வரப்போகிற நரகம் என்கிற நியாய தீர்ப்பிலிருந்து, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு பெரிய விலைக்கிரயத்தை செலுத்தி இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் என்னவா பார்க்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய சொந்த விலை மதிப்பற்ற ஒரு சொத்தாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். We are God's treasured property. தேவனுடைய ஒரு மிக முக்கியமான சொத்தாக நம்ம இருக்கிறோம். வரமாட்டேங்குது பாருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த சத்தியம் யாருக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்ன மாதிரியான ஆட்களுக்கு தான் இந்த சத்தியம் வந்து அப்படியே உள்ள ஒரு உணர்வை கொடுக்கும். இன்னைக்கு காலையில் இந்த சப்ஜெக்டை மறுபடியும் இந்த சில குறிப்புகளை எல்லாம், பாதி குறிப்பு நான் நைட்டே எழுதிட்டேன். ஆனால் மறுபடியும் இவைகளெல்லாம் ரீகேப் பண்ணி இவைகளெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக சில மேலே கொஞ்சம் மசாலா எல்லாம் தூவும் பொழுது அதை எழுதும்போது, அதை படிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு உணர்வு, ஆண்டவரே நான் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன்னுடைய பார்வையில் விலையேற பெற்றவன், நான் உன்னுடைய சொத்தாக இருக்கேன். அல்லேலூயா. அப்போதான் யோசிச்சேன், கர்த்தர் எனக்கு கிருபைகளை கொடுத்து, எனக்குள்ள ஊழிய வரங்களை கொடுத்து, என்னை எப்படி நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா, என்னை ஒரு சொத்தாக வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அப்போ நான் ஒரு காரியம் புரிந்து கொண்டேன். என்னன்னா, இந்த உலகத்தில் நல்ல கவனிங்க, முக்கியமான குறிப்பு, லைஃப் அப்ளிகேஷன் இப்போ தான் வரும். இந்த உலகத்தில் உலக மனிதர்கள் உங்களை வேல்யூ பண்ணாமல் போகலாம், உங்களுடைய அருமை அவர்களுக்கு தெரியாமல் போகலாம், அவர்கள் உங்களை அற்பமாய் எண்ணலாம். இந்த உலக மனிதர்கள் உங்களை என்ன பண்ணலாம்? நம்மை அற்பமாய் எண்ணலாம். நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வெளிப்பிரகாரமான தோற்றமோ, நம்முடைய வருமானத்தை வச்சு, நம்முடைய வீட்டை வச்சு, நம்முடைய பின்னணியை வச்சு, நம்முடைய மற்ற காரியங்களை எல்லாம் வைத்து அவங்க என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மை அற்பமாய் எண்ணலாம், எளிமையாய் எண்ணலாம், உதாசனப்படுத்தலாம். பட் God values us. கர்த்தர் நம்மை என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாரு நம்ம விலையேற பெற்றவர்களாய் பார்க்காம போனாலும் சரி, யார் நம்மை அற்பமாய் எண்ணினாலும் சரி, யார் நம்மை ஒரு பொருட்டா மதிக்காம போனாலும் சரி, இந்த காலை வேளையில தேவன் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாடு என்னன்னா, நீங்களும் நானும் தேவனுடைய சொந்த சம்பத்தாய் இருக்கிறோம். அல்லேலூயா. உலக மனிதனுக்கு என்னங்க தெரியும்? உலக மனிதனுக்கு என்ன தெரியும்? என் ஆத்மாவுடைய வேல்யூ, என்னுடைய ஆத்மாவுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி உலக மனிதனுக்கு தெரியாது. உங்க ஆத்மாவுடைய வேல்யூ என்னன்னு உலக மனிதனுக்கு தெரியாது. ஆனா இயேசுவுக்கு தெரியும். அதனாலதான் அவர் உங்களுக்காக மரித்தார். அல்லேலூயா. ஆமென். புரியுதா நான் சொல்றது? நான் பிரசங்கம் பண்றது விளங்குதுன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த உலகத்தில் யார் நம்மை
கவனித்தாலும் கவனிக்காமல் போனாலும் சரி, கவனிக்காம போகலாம். உலகத்தில் மனிதர்கள் நம்மை கவனிக்காமல் விட்டுவிடலாம். பெற்றெடுத்த பிள்ளைகளே கவனிக்காமல் விட்டுவிடலாம், பெற்றோரை கவனிக்காமல் விட்டுவிடலாம், அல்லது நெருக்கமான இனஜன பந்துக்களே, நண்பர்களே கவனிக்காமல் விட்டுவிடலாம். ஆனா இந்த காலை வேளையில நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய சொந்த சம்பத்தாய் இருக்கிறோம். அல்லேலூயா. யார் என்னை கவனிச்சாலும் கவனிக்கலனாலும், யார் என் மீது கரிசனையா இருந்தாலும் இல்லாமல் போனாலும், யார் என்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும், உலக மனிதர்கள் அல்லது மற்ற மனிதர்கள் கூட நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் கூட போகலாம். இவங்க எல்லாம் வராம இருந்தாவே நல்லா இருக்கும். சில நேரங்களில் அவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து நினைக்கிறது, இவங்க எல்லாம் வராம இருந்தாவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? ஆனால் இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், யார் உங்களை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, யார் உங்களை கேர் பண்ணுறாங்களோ இல்லையோ, யார் உங்களை வேல்யூ பண்ணுறாங்களோ இல்லையோ, நீங்கள் தேவனுடைய பார்வையில் தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? தேவனுடைய சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் உங்கள் கையை தட்டா? தூக்கிட்டு போயிட்டு வெளியே எங்கேயாவது போட்டுருங்க. போகிற வழியில் நீங்கள் தட்டுறீங்க பார்த்தீங்களா, இதை அப்படியே மடிச்சு கொண்டு போய் எங்கேயாவது பிரயோஜனம் இல்லாத இடத்துல புதைச்சிருங்க. எவ்வளோ ஒரு விலையேற பெற்ற ஒரு சத்தியத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இதனுடைய இன்னொரு உச்சகட்டம், ஆமென், இதனுடைய உச்சகட்ட அடுத்த பகுதிக்கு நம்ம போகும் பொழுது இது நமக்கு இன்னொரு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அது 2வது குறிப்பில் நம்ம படிக்கலாம். அதற்கு முன்பதாக நல்ல கவனிங்க. காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டை தேடி, 100 ஆடு இருந்தது மெய்ப்பனுக்கு. ஆனால் மெய்ப்பன் என்ன பண்ணுறாருன்னா, காணாமல் போன அந்த ஒரே ஒரு ஆட்டை தேடி, எல்லாரும் சொல்லுங்க, ஒரே ஒரு ஆட்டை தேடி மெய்ப்பன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் காடுகள்லையும் மலைகளிலையும் பாறைகளிலையும் எல்லா இடத்துலையும் தேடி கண்டுபிடித்து அதை என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை தோள் மீது சுமந்து செல்லுகிறார். அல்லேலூயா. இது யாருக்கு சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தனிமையாக இருக்கேன் பாஸ்டர், நான் தனிமையை உணர்றேன் பிரதர், எல்லாருமே இருந்தோம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தனிமையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், வனாந்திரத்தில் விடப்பட்டது போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, கண் கட்டி விட்ட எங்கேயோ கொண்டு போய் என்னை கண்ணை கட்டி வனாந்திரத்தில் விட்டுட்ட மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாராவது இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறாரு. ஆமென். அந்த ஒரு ஆட்டை தேடி ஏன் தெரியுமா போனார் மேய்ப்பன்? ஏன்னா அந்த ஒரு ஆடும் அவருடைய சொத்து. ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆடும் அவருடைய சொத்து. அவருக்கு தெரியும் 99 ஆடு மாத்திரம் அல்ல. நாமளா இருந்தால் என்ன பண்ணுவோம்னா, சரி ஒன்று தானே போச்சு விடு. மனுஷ குணம் அப்படிதான் இல்லையா? ஒன்று தானே போச்சு, இருக்கிற 99 என்ன பண்ணுவோம்? காப்பாற்றுவோம். பாருங்க எல்லாம் கரெக்டாக வருது. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் ஒரு மனுஷனுடைய குணம் என்ன, மனுஷனுடைய தன்மை என்ன, மனுஷனுடைய சிந்தை என்ன, நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி, ஒன்று தானே போச்சு, மிச்சம் 99 இருக்கு, இந்த 99 வைத்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பன் சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஒன்று என்னுடைய சொத்து, அந்த ஒன்று கூட நான் விட மாட்டேன். அது எங்கேயாவது போய் காட்டுக்குள்ள மாட்டியிருந்தாலோ, அது எங்கேயாவது போய் பாறையின் இடுக்குகளில் மாட்டிக்கொண்டிருந்தாலோ, அல்லது ஏதாவது ஒரு வேடன் அதை துரத்தி கொண்டிருந்தாலோ, அல்லது ஏதாவது காட்டு விலங்குகள் அதை துரத்தி கொண்டிருந்தாலோ, எந்த ஒரு சூழ்நிலையில் அது இருந்தாலும் அது என்னுடைய சொத்து. அல்லேலூயா. ஒருவேளை அந்த ஆடு போயிட்டு அது காடுகளில் மாட்டி, மலைகளில் அல்லது பாறைகளில் இடுக்குகளில் மாட்டி, கால் உடைஞ்சி, மூக்கு உடைஞ்சி, ரத்தம் ஒழுகி, காது கிழிஞ்சி, எந்த நிலைமையில் இருந்தாலும் அது என்னுடைய சொத்து. அல்லேலூயா. அதை நான் தேடி என்ன பண்ணுவேன்? போவேன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
அதனால இந்த காலை வேளையில நீங்க பணக்காரங்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், உடல் நல்ல ஆரோக்கியம் உடையவர்களாக இருக்கலாம், ஆரோக்கியம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு பெரிய தோற்றம் எல்லாம் இல்லைன்னு சொல்லி. எனக்கு அதெல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. அழகா இருக்கிறாங்க, நல்லாவே இல்லை பார்க்கறதுக்கு, அதெல்லாம் எல்லா முகமும் கத்தர் கொடுத்த முகம் தான், எல்லா முகமும் நல்லா இருக்கு. ஒருவேளை நீங்க அப்படி நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சேர்த்து பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், அந்த ஆடு கை உடைஞ்சி, கால் உடைஞ்சி, காது கிழிஞ்சி, ரத்தம் சிந்தி எப்படி இருந்தாலும், அந்த ஆட்டை தேடி மேய்ப்பன் வரதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த ஆடு மேய்ப்பனுடைய சொத்து. நீங்கள் தேவனுடைய சொத்தாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய சொத்தாய் அவர் வைத்திருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போயிடாதீங்க. நீங்க பெரிய வீட்டில் இருக்கலாம், இல்லை சின்ன வீட்டில் இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கிற வேலை செய்யலாம், அல்ல ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு ஒரு வேலையை செய்யலாம், நல்ல உடை உடுத்திருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை எனக்கு சரியான உடையே இல்லை, ரொம்ப அற்பமான உடையை நான் உடுத்திட்டு இருக்கேன், பரவாயில்ல. நீங்க எல்லாருமே தேவனுடைய சொத்தாய் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதலாவது, நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, we are a God's peculiar treasure. அப்படின்னா தேவனுடைய விலையேற பெற்ற சொந்த சம்பத்தாய் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பொக்கிஷமான சொத்தாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வது அவசியமா இருக்கு. வாசிக்கலாம். யோவான் 10வது அதிகாரத்தின் 28வது வசனம். யோவான் 10வது அதிகாரத்தின் 28வது வசனம். வேகமா எடுத்து சத்தமா வாசிக்கலாமா? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இந்த இடத்துல ஆண்டவர் நானே நல்ல மேய்ப்பன் என்கிற ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதன் வரிசையில் அப்படியே வரும் பொழுது 26வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கும் பொழுது, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று யூதர்களை பார்த்து சொல்லிட்டு அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன பண்ணுகிறது? செவி கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென். என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதா இருக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அந்த ரெண்டாவது பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது சபை சரித்திரத்தில் 2 விதமான உபதேசங்களை சபைக்கு காண்பித்த ஒரு வேத வசனம். ஆனால் நம்ம அதுக்குள்ள போக போறதில்ல. இந்த வசனம் சொல்ல வருகிற சத்தியத்துக்குள்ள போக போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது. 28 அப்படின்றது சாதாரண வசனம் கிடையாது. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், என்னுடைய ஆடுகள் எல்லாம் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அந்த ஆடுகளை எல்லாவற்றையும் பேர் சொல்லி தனித்தனியாய் அறிந்திருக்கிறேன். I know my sheep and my sheep hear my voice, they listen to my voice, they obey my word. என்னுடைய சத்தத்துக்கு, என்னுடைய வார்த்தைக்கு என்னுடைய ஆடுகள் செவி கொடுக்கிறது. இந்த ஆடுகள் நல்ல கவனிங்க, ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. இந்த ஆடுகளை ஒருவனும் என்னுடைய கையிலிருந்து என்ன பண்ணுவதில்லை? பறித்து கொள்ளுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, நாம் தேவன், ஆண்டவர் சொல்றார், நம்முடைய தேவன் சொல்றார், என்ன சொல்றாரு? அவருடைய கைக்குள்ள இருக்கிற நம்மை
ஒருவரும் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தின் பிசாசோ அல்லது இந்த உலகத்தின் மற்ற எந்த ஒரு காரியமோ என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மை அவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. ஆமென். வரல பாருங்க. ஆமென். இங்க அவர் நம்மை ஒரு நாளும் விட்டு கொடுப்பதில்லை, அவர் நம்மை ஒரு நாளும் விட்டு விடுவதில்லை. நாம் தேவனுடைய விலையேற பெற்ற சம்பத்தா இருக்கிறபடினால, அவருடைய கைக்குள்ள இருக்கிறபடினால, நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என்னுடைய கையில் இருக்கக்கூடிய என்னுடைய சொத்தை, விலையேற பெற்ற இந்த சம்பத்தை, என்னுடைய சொந்த ஜனங்களை, என்னுடைய சொந்த ஆடுகளை ஒருவனும் என்னுடைய கையிலிருந்து என்ன பண்ணி கொள்வதில்லை என்றால் பறித்து கொள்ள முடியாது, பறித்து கொள்ளுவது இல்லை என்று கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டீங்கன்னா வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த இரண்டாவது குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, we are secured as treasure in God's hand. தேவனுடைய கையில பொக்கிஷமாக நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு எழுதிக்கோங்க, தேவனுடைய கையில் நம்மை பொக்கிஷமாக பாதுகாக்கிறார், கையில் வைத்து பொக்கிஷமாக பாதுகாக்கிறார். we are secured as a treasure in God's hand. தேவனுடைய கையில நம்ம என்ன பண்றாரு? அவரு சொல்லுங்க, பாதுகாக்கிறாரு. ஆமென். சத்தமா சொல்லுங்க. சில நேரங்களில் நம்ம கையில் ஏதாவது வச்சுக்கிட்டு இருந்தா அது அப்படியே ஹோல்டா டைட்டா வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, பார்த்துடக்கூடாது, அது தவறி கூட கீழே என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் தம்முடைய கைக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை படிக்கலாமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை படிக்க கேட்போம். ஏசாயா 49வது அதிகாரத்தின் 16வது வசனம். ஏசாயா 49. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். நம்ம ஊர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பச்சை குத்திக்குவாங்க இல்லையா? பெயர் பச்சை குத்திருப்பாங்க கையில, இந்த இடத்துல எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் பெயர் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ அது மாதிரி அது வேற, அது மாறி இப்போ வேற என்ன ஆயிடுச்சுன்னா டாட்டூஸ் வாலிப பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் போய் போடாதீங்க யாரும், பிசாசுக்குரிய காரியங்கள் அவைகளெல்லாம். அவைகளெல்லாம் யாரும் போயிட்டு என்ன பண்ணாதீங்க, பிசாசுக்குரிய காரியங்கள். அப்படியே போயிட வேண்டியதான் பிசாசுக்குரியவர்களாக. காலை வேளையில கவனிங்க, யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்ததாம். they had a habit of putting mark of their city and temple. அவர்களுடைய எருசலேம் பட்டணத்தினுடைய அடையாளத்தை மற்றும் அல்லது தங்கள் தேவனுடைய ஆலயத்தின், எருசலேமில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்தின் அடையாளத்தை அவர்கள் தங்களுடைய கைகளில் அல்லது வேற எங்கேயாவது அவர்கள் அடையாளமாக வைத்துக் கொள்வது அவர்களுக்கு ஒரு வழக்கமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், அவங்க அந்த கையில் அல்லது எங்கேயாவது அவங்க அடையாளமாக வச்சிருக்க அந்த தேவனுடைய ஆலயத்தின் சிம்பிளை பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், நாங்கள் தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய ஆலயம், எங்களுடைய பட்டணத்தில் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, தேவனுடைய நகரம் எருசலேம் என்பது தேவனுடைய நகரம், நாங்கள் இந்த நகரத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு வழக்கம் அவர்களுக்குள்ள இருந்துதான். பாருங்களேன், ஒரு அர்ப்பணிப்பு. நாங்கள் இந்த எருசலேம் நகரத்துக்குரியவர்கள், தேவனுடைய நகரத்துக்குரியவர்கள், நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குரியவர்கள், தேவனுடைய அப்படின்ற ஒரு டெடிகேஷன். அதை பார்க்கும்பொழுதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்குமா. எல்லாருமே இது கம்பல்சரியாக பண்ணாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. அது ஒரு வழக்கமாக இருந்தது. பைபிள் ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை. கர்த்தரும் எந்த பிரமாணமும் கொடுக்கல. ஆனால் யூதர்களாகவே இதை என்ன பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஒரு வழக்கமாக சில காரியங்களை, சில பாரம்பரியங்களை, சில கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸை இவங்களே என்ன பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, பின் நாட்களில், மோசேக்கு பின்பதான நாட்களில் இவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்த ஒரு சில வழக்கங்களில் இதுவும் ஒரு வழக்கமாய்
இருந்ததாக சில வேத அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கருதுகிறார்கள். நல்லா கவனிங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னுடைய உள்ளங்கையில வரையப்பட்டிருக்கிறீங்க. நீங்க எங்க வரையப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க. என்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். நம்ம எல்லாம் உள்ளங்கையில மருதாணி போடுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய உள்ளங்கையில அவர் உங்களையும் என்னையும் வரைந்திருக்கிறாராம். ஆமென். அவருடைய உள்ளங்கையில அவர் உங்களையும் என்னையும். இப்போ என்னன்னா இங்க யூதர்கள் என்ன சொல்றாங்க, ஆண்டவர் எங்களை மறந்துட்டார், ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டார், ஆண்டவர் எங்களை உதவி செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க புலம்ப ஆரம்பிச்சோன்னே ஆண்டவர் சொல்றாரு, தாய் தன் பாலகனை மறப்பாலோ? ஒரு தாய் தன்னுடைய பாலகனை மறப்பாலோ? தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு ஒரு தாய் இறங்காதிருப்பாளோ? அந்த தாயே மறந்தாலும் நான் உங்களை என்ன பண்ணுவதில்லை, மறப்பதில்லை. 15வது வசனம் பாருங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்றாரு, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை, ஏனென்றால் என்னுடைய உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன். நீ எப்படி உன் கையிலையோ இல்லை எங்கேயோ ஒரு அடையாளத்தை வச்சதை பார்க்கும் பொழுதெல்லாம் நாங்கள் தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய ஆலயம் எங்களுக்குரியது, தேவனுடைய நகரம் எங்களுக்குரியதுன்னு சொல்லிக்கிறீங்களோ, அதை காட்டிலும் நீ கூட ஒரு நாள் மறந்துடுவ தம்பி, ஆனா நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை என் கைகளிலிருந்து ஒருவரும் பறித்து கொள்வதும் இல்லை. நம்முடைய உள்ளங்கையில அவர் நம்மை வரைந்து நம்ம என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய நினைவாக இருக்கிறார். தேவன் நம்முடைய நினைவாக இருக்கிறார். நாம தான் தேவனை நினைக்கிறது இல்லை. ஆனா அவருடைய உள்ளங்கைக்குள்ள நம்ம இருக்கிறோன்ற சத்தியம் எதை வெளிப்படுத்துகிறது? ஆண்டவர் என்னாலும் நம்முடைய நினைவாக இருக்கிறார். என்னுடைய பிள்ளை என்ன பண்றாங்க? காலையில எழுந்து என்ன பண்ணுது என் பிள்ளை? ஜெபிக்க உட்காருதா, வேதத்தை படிக்க உட்காருதா, அல்லது டிவியை போடுதா, அல்லது ரேடியோவை போடுதா, அல்லது நியூஸ் பேப்பரை தூக்கிட்டு ஓடுதா, அல்லது காலையில எழுந்த உடனே போய் உட்கார்ந்து புலம்ப ஆரம்பிக்குதா? கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலை செய்கிற இடத்துல என்னுடைய மகன் என்ன பண்றான், என்ன செய்கிறாங்க, என்னுடைய மகள் என்ன செய்கிறாங்க, கர்த்தர் நோட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். ஆமென். ஏன்னா அவருடைய உள்ளங்கையில நம்மை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ விலையேற பெற்ற, அதாவது அவருடைய சொந்த சொத்தாகிய நம்மை அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தம்முடைய கையில பொக்கிஷத்தை போல வைத்து செக்யூர் பண்றாரு. ஆமென். தம்முடைய கையில பொக்கிஷமாக வைத்து என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாதுகாக்கிறார், பத்திரப்படுத்துகிறார். நம்மை அவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. ஆமென். இதுக்கும் மேல இன்னொரு காரியத்தை சொல்றாரு. சகரியா புத்தகத்துக்கு வருவீங்கன்னா சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரத்தின் 8வது வசனத்துக்கு நீங்கள் வருவீர்களானால் வேகமா எடுத்து வாசிங்க. சகரியா 2வது அதிகாரத்தின் 8வது வசனம். அந்த வார்த்தை கவனிங்க. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கண்ணு ஆண்டவர் சொல்றாரு. பக்தன் சகரியா தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ இஸ் த மோஸ்ட் ட்ரெஷர்டு பார்ட் ஆஃப் த பாடி. கண்ணு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கரெக்டா சொல்லுங்க. ஒரு சின்ன தூசி உள்ள விழுந்துட்டா கூட என்ன பண்றோம்? உடனே கிளீன் பண்ணிடுறோம், கழுவிடுறோம். கண்ணை ரொம்ப பத்திரமா என்ன பண்றோம்? பாதுகாத்துக்கிறோம். கரெக்டா இல்லையா? நீங்க தலையாட்டுறதை பார்த்தா நாங்க எதையும் பாதுகாக்கிறது இல்லை. வந்ததை தின்னுட்டு வருது பாருங்க, அப்படி இருக்க மாதிரி இருக்கு. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்ப கவனிங்க, இங்க சொல்றாரு உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்போ கவனிங்க, நமக்கு விரோதமா வர பிரச்சனை யாருக்கு விரோதமா வர பிரச்சனையா மாறுதுன்னா கர்த்தருக்குரிய பிரச்சனையா மாறுது.
நம்மை தொடுகிறவர்கள் அவருடைய கண்மணியை தொடுகிறான கண் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, விலையேற பெற்ற ஒரு பகுதி. ஒரு சின்ன ஒரு தூசியோ துருவோ விழுந்தா கூட நம்ம உடனே கிளீன் பண்ணி அதை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த கண்ணு. ஆமென். அப்போ ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு விலையேற பெற்றவர்களாய் அவர் நம்மை பார்க்கிறார், நம்மை பத்திரப்படுத்துகிறார். கண் என்பது நம் பாதுகாக்கிற ஒரு உடல் உறுப்பு. ஆமென். கண் என்பது நாம் பாதுகாக்கிற ஒரு உடல் உறுப்பு. ரொம்ப அதிகமாக பத்திரமா பார்த்துக்கணும் கண்ணை. ஆமென். கரெக்டா? அந்த மாதிரி கர்த்தர் நம்ம என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தம்முடைய கரத்தில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்போ மறுபடியும் யோவான் 10க்கு வருவோம். யோவான் 10வது அதிகாரத்தின் 28வது வசனத்தை, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. தேவனுக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நாம தேவனுடைய சொந்த சம்பத்தாக இருக்கிறோம். ஆமென். தேவனுடைய சொந்த சம்பத்தாக, பெரிபோயசிஸ், அப்படி விலையேற பெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சொத்தாக அவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, தம்முடைய கரத்தில் வைத்து நம்மை செக்யூர் பண்ணியிருக்கிறார். அவருக்காக நம்மை பத்திரப்படுத்தி இருக்கிறார், அவருக்காக நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். அவருக்காக நம்மை பத்திரப்படுத்தி அவருக்காக நம்மை பாதுகாக்கிறார். அவரிடத்திலிருந்து யாராலையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பறிக்க முடியாது. எப்படி இவர் பத்திரப்படுத்துகிறாரு? எப்படிங்க பத்திரப்படுத்துகிறாரு? நீங்க 28, 29 வாசிக்கும் பொழுது அங்க பாதியிலிருந்து வாசிக்கலாம். ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. இப்போ இங்க பார்க்கும்போது டபுள் ப்ரொடெக்ஷன். தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று பவுல் ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச் பண்றாரு. நிகழ்காலமோ வருங்காலமோ வேற எந்த சிருஷ்டியாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அங்க அவர் சொல்லக்கூடிய எல்லாவற்றையுமே அந்த ஒரு வார்த்தையில் அடக்கிட்டார். வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் சரி, வாட் எவர் கிரியேட்டட் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் கேன் நாட் செப்பரேட் அஸ் ஃப்ரம் காட். உங்களையும் என்னையும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் சரி தேவனுடைய கரத்திலிருந்து என்ன பண்ண முடியாதுன்னா பறிக்க. ஏன்னா டபுள் ப்ரொடெக்ஷன். இயேசுனுடைய வல்லமையும், இயேசு நம்மை பாதுகாக்கிறார் பத்திரப்படுத்தி, பிதாவும் நம்மை பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இவர் இப்ப பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறதுல ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு, உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். அப்ப சிலர் எல்லாம் ஆண்டவரை விட்டு போயிடுறாங்களே, சிலர் எல்லாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்களே, அவங்க எல்லாம் ஆண்டவரை விட்டு போயிடுறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதனால தான் சிலர்லாம் அப்படியே திருத்துன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன இவரே தான் பிரசங்கம் பண்ணுறாரு, உலகம் ஆண்டவர் விட்டு உங்களை பிரிச்சிரும், பிசாசு ஆண்டவர் விட்டு பிரிச்சிருவான்னு சொல்லலாம் பிரசங்கிக்கிறாரு, இப்போ ஒருவரும் பிரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாரு. அதனால தான் நான் சொன்னேன், யோவான் 10:28 ரொம்ப ஒரு டாக்ட்ரினல் வேர்டு, ஆழமான சத்தியம். இந்த வசனத்தின் நிமித்தம் சபை சரித்திரத்தில் பெரிய குழப்பங்களும் பெரிய பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் ஏற்பட்டு, உபதேச சண்டைகள் சபை சரித்திரத்தில் பார்க்குறோம். 2000 வருஷம் சபை சரித்திரத்தில். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த குறிப்பை நான் முடிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரசங்கம் புரிஞ்சிடும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, எப்படி நம்மை பத்திரமா பாதுகாக்கிறார் அவருடைய கைக்குள்ள, நாம் வலிவி போகாதபடிக்கு எப்படி பாதுகாக்கிறாரு? நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து, முதல்ல இயேசுவானவரும் பிதாவும் சேர்ந்து டபுள் ப்ரொடெக்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. அவருடைய சிலுவை அன்பை விட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிலுவை அன்பை உண்மையிலே உணர்ந்த ஒரு மனுஷன் சிலுவையை விட்டு வேற எங்கேயும் ஓட முடியாது. ஆமென். சிலுவையின் அன்பை ஒரு மனிதன் புரிந்து கொள்வானானால், இயேசுவானவர் சிலுவையிலே செய்த தியாகத்தை, இயேசுவானவருடைய சிலுவை பலியை ஒரு மனிதன் புரிந்து கொள்வானானால், அந்த சிலுவையை காட்டிலும் வேற ஒரு பெஸ்டான ஒரு இடத்தை இந்த உலகத்தில் வேற எங்கேயுமே அவனால கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். சரியாவே வரலையே. ஆமென்.
ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது இயேசுவும் பிதாவும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சிலுவையின் மீட்பின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால் பத்திரப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, தேவன் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள நாம் வழி விலகி போகாதபடிக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம தவறு செய்யும் பொழுது எல்லாம் அலாரம் அடிப்பாரு, பெல் அடிக்கும். முன்ன வந்த கார்ல எல்லாம் அந்த ஃபீச்சர் கிடையாது. இப்போ வர கார்ல எல்லாம் ஒரு ஃபீச்சர் இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்லை 80 கிலோமீட்டர் மேலே வேகத்தில் வண்டி மூவ் ஆச்சுன்னா கார் நமக்கு அலர்ட் கொடுக்கும். வேகமாக போகிற தம்பி, கொஞ்சம் என்ன பண்ண குறை, 80க்கு மேலே போகிற ஆபத்து, கொஞ்சம் கீழே வா, 60க்கு வா, 70க்கு வா, 50க்கு வா, அதுதான் உனக்கு நல்லது அதுன்னு சொல்லி என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உள்ள ஒரு அலாரம் கொடுக்கும், நமக்கு ஒரு பீப் சவுண்டு கொடுக்கும். பீப் சவுண்டு கொடுத்துட்டு தான் அது 81க்கு மேலேயே போகும். 80லேருந்து 81 போன உடனே பீப் சவுண்டு கொடுக்கும். கொடுத்து நம்மளை அலர்ட் பண்ணோம். 81 வந்துட்ட, 82 போகிற, 90 போகிற, வேணாம். இன்னும் ஒரு சில கார்ஸ்லாம் இருக்குது ஃபீச்சர்ஸு. இது 80 தாண்டி 100, 120லாம் போகும்போது பீப் கொடுத்துட்டு 100 தாண்டுறப்பா உனக்கு முதல் தடவை வார்ன் பண்ண, திரும்ப இதையும் சொல்லி கேட்காம இது நேராக 120, 30, 40, 150லாம் போகும்போது அது பீப் சவுண்டு கொடுத்தோம். டிரைவர் கேட்காம இஷ்டத்துக்கு நான் ஓட்டுவேன்னு சொல்லி ஓட்டிகிட்டு போட்டால் அது ஒன்றும் பண்ணாது. அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு அது அமைதியாக உட்காந்து அது வேலையை அது முடிச்சிடும். நடக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வண்டி எங்கேயாவது போய் முட்டுனா இந்த அலாரத்தினுடைய சொந்தக்காரன் வேற ஒருத்தன் இருக்கான். யார் தெரியுமா? ஏர் பேக்கு. அவன் தான் ஓப்பன் ஆகுவான். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்போ கவனிங்க, பரிசுத்த ஆவி, நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு பீப் சவுண்ட் கொடுப்பாரு. நம்ம தவறு செய்யும் பொழுது அல்லது தேவனை விட்டு விலகும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, தேவனை விட்டு நாம் பின்வாங்கணும், கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணும் பொழுது தேவ ஆவியானவர் உள்ள ஒரு உணர்வை கொடுப்பார். இந்த உணர்வு இல்லைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஏன்னா தேவ ஆவியானவருடைய வேலையே சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவதுதான் அவருடைய வேலை. எனக்கு அந்த உணர்வே வரல பிரதர், எனக்குள்ள அந்த உணர்வே வரல பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நீங்க மனம் திரும்பவே இல்லை. இன்னும் தேவ ஆவியானவருடைய வரத்தையே நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாய் இல்லவே இல்லை. அதனாலதான் உங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. நான் பாவம் செய்ய போறேன், தேவனை விட்டு விலக போகும் பொழுது எனக்கு ஒரு உணர்வே இல்லை, என்னை யாரோ உணர்த்துற மாதிரியே தெரியலையே, ஆண்டவர் எனக்கு ஒரு வசனமும் கொடுக்கல, ஒரு சூழ்நிலையும் மாறல, இல்லை எனக்குள்ள ஒரு உணர்வு வரணும்ல, அதுவும் வரல, ஒரு மாதிரி மந்தமாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னா மனசாட்சி சூடுண்டு போச்சு. சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற அந்நிய மனிதர்களைப் போல, துன்மார்க்க மனிதர்களைப் போல நம்முடைய இருதயம் மாறிவிட்டது என்ற அர்த்தம். கவனிங்க, தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய கையிலிருந்து ஆண்டவரா ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்னு சொல்லி கேட்டீங்கன்னா தூக்கி எறிய மாட்டார். ஆனா நாம என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய கரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நழுவி வெளியே வந்துடலாம், போயிடலாம், ஆண்டவர் விட்டு விலகி போயிடலாம். ஏன்னா உலக ஆசை, உலக ஈர்ப்பு, உலக பாவங்கள் இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இங்க இருந்தா ரொம்ப நெருக்கமா இடுக்கமான வாசலா இருக்கு, இங்கே போனா நல்லா விசாலமான வாசலா இருக்கு. அதனால ஆண்டவரா வெளியே எறிய மாட்டாரு, நாமளா வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் சொல்லி சில நேரங்களை நினைத்து நாம் வரும் பொழுதெல்லாம் அல்ல வருவதற்கான முயற்சி எடுக்கும் பொழுதெல்லாம் அல்ல தேவனை விட்டு வழி விலகும் போதெல்லாம் தேவ ஆவியானவர் உள்ள ஒரு பீப் சவுண்ட் கொடுப்பாரு. தப்பு செய்யற தம்பி வேணா, தேவனை விட்டு விலகுற தம்பி தங்கச்சி, என் அருமை மகனே மகளே, தேவனை விட்டு நீ விலகுகிறாய், ஜாக்கிரதையாயிரு, வா தேவனுடைய அன்புக்குள்ள வா, பேசுவாரு. அவர் பேசுறதையும் நம்ம அடக்கிட்டு இல்லை நான் இப்படிதான் போவேன் அப்படின்னு சொல்லி போக முயற்சி எடுக்கும் பொழுது ரெண்டாவதா ஒருத்தர் கிரியை செய்வார். யார் தெரியுமா?
நமக்காக சிலுவையில் மரித்த இயேசுவானவர் சிலுவையில் மரித்தது மாத்திரமல்ல, பிதாவுனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து நமக்காக ஜெபிப்பார். பிதாவே அவர்களை மன்னியும். பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம தேவ ஆவியானவர் அவர்களுக்குள்ள உணர்த்தினாரு, வசனங்களை கொடுத்தாரு, பிரசங்கத்தின் மூலமாக பேசினாரு, உணர்வுகள் மூலமாக பேசினாரு, சொப்பனங்கள் மூலமாக சில நேரங்களில் என்னைக்கோ ஒரு நாள் பேசினாரு. எல்லா நேரத்திலையும் கிடையாது, தேவைப்படுமானால் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் மூலமாக பேசினார். ஆனாலும் அவங்க கீழ்ப்படியாம எல்லையை தாண்டி கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க, பின்னோக்கி போற மாதிரி தெரியுது. எனக்காக சிலுவையில் நான் அவர்களுக்காக மரித்ததை நினைத்து என்ன பண்ணுங்கன்னா, இவர்களை மன்னியுங்கள் என்று பரம பிதாவினிடத்தில், சர்வ வல்லமையுள்ள பிதாவினிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பார். இது இரண்டாவது கட்டம். ஆமென். இது இரண்டாவது கட்டம். பரிசுத்த ஆவியானவருடைய பேசுதல், அவர் நம்மை உணர்த்துதல், இவைகளை தாண்டி இரண்டாவது பார்டர் லைனை தாண்டி இயேசுனுடைய இன்டர்செஷன், இதையும் தாண்டி இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிற மனிதர்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் தம்முடைய கரத்திலிருந்து அவங்கள என்ன பண்ணலன்னா எரியல, அவர்களாக என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க வெளியே போயிடுறாங்க. அவங்க போயிடுறாங்க. இன்னும் ரொம்ப இதனுடைய ஆழத்துக்கு போனோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கூட்ட ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் உண்மையிலேயே மனம் திரும்பாத ஆட்கள் அப்படின்றாங்க. இவங்கெல்லாம் உண்மையிலேயே மனம் திரும்பல, ஆண்டவருடைய கரத்திலே இவங்கெல்லாம் இல்லை. உண்மையிலேயே மனம் திரும்பி கரத்துக்குள்ளே வந்தவன் ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு என்ன பண்ண மாட்டான், விலகி போக மாட்டான். இவங்கெல்லாம் ஆக்சுவலாக மனம் திரும்பவே இல்லை, அதனால தான் இவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உபதேசம் உண்டு. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அதனால தான் நான் சொன்னேன், John 10:28 is the most complicated verse. நிறைய வசனங்கள் உண்டு, அதில் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு வசனம் இந்த யோவான் 10:28. அப்போ இந்த காலை வேளையில் கவனிங்க, வாட் எவர் இட் இஸ், நம்ம அங்கே அந்த உபதேசங்களுக்குள்ளே இது சரியா அப்படி நம்ம போக விரும்பல, அதை டீட்டெயிலிங்காக நம்ம பேசவும் விரும்பல, விஷயத்துக்குள்ளே வருவோம். என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற நம்மை, நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய கரத்தில் இருப்போமானால் அவர் நம்மை என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் தம்முடைய சொந்த ஜனமாக, சொந்த சொத்தாக பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நாம் அவரை விட்டு பின்வாங்காதபடிக்கு, விலகி போகாதபடிக்கு, இந்த உலகத்தின் பாவ சாபங்களில் போய் மறுபடியும் பழைய வாழ்க்கையில் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறாரு? இயேசுவானவருடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக, சிலுவையில் செய்த தியாகத்தின் மூலமாக, இயேசு மற்றும் பிதாவினுடைய வல்லமையினால, பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலினால, இயேசு கிறிஸ்துனுடைய பரிந்து பேசுதலினால அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தை கல்லாக்கி சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி, சத்தியத்தை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய தயவை, தேவனுடைய பொறுமையை அநியாயத்தினால அடக்கி தேவனை விட்டு விலகி போகும் பொழுது, இது தேவன் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அவர் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்காரு, டாக்டர் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கார் உயிரை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் போகிற உயிரை டாக்டரால் என்ன பண்ண முடியல. ஆண்டவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம எல்லாருமே தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஒருவரும் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது. சில வேளைகளில் இந்த பிசாசு இல்லை உலக ஆசைகள் நம்மை தேவனுடைய கையிலிருந்து பிரிப்பதற்கான சில தந்திரமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையை சுற்றி போடும் பொழுது, அங்கே அந்த நேரத்துலையும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறாருன்னு சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், வசனம் கொடுப்பார், பேசுவார், எல்லாம் சொல்லுவார். ஆனால் இவைகள் எல்லாம் நம்ம கேட்காம உணர்வற்றவர்களாய் நாம் இருப்போமானால் ஆண்டவர் நம்மளை விட்டுறதில்லை. நம்ம ஆண்டவரை விட்டுட்டு வந்துடுறோம் வெளியே. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை விட்டுட்டு வெளியே வந்துடுறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ கவனிங்க, இந்த வசனம் எவ்வளவு அற்புதமான ஒரு சத்தியத்தை சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
அவர் பாருங்க நம்மளை, நான் விடவே மாட்டேன் உன்னை, என் கையில் வச்சிருக்கேன், நான் உன்னை விடவே மாட்டேன். நம்ம விடுவதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை. நம்ம விடுறதுக்கு அவருக்கு என்ன இல்லை சொல்லுங்க, விருப்பமே இல்லை. உங்களையும் என்னையும் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு நீ போயிடு, நீ போய் உலக வாழ்க்கையே வாழ்ந்துகொள், ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாயோ போய் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகொள், துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையிலே உருண்டு பெறல அப்படின்னு சொல்லி நம்மை விட்டு விடுவதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை. அவர் நம்மளை ரொம்ப வேல்யூ பண்ணி என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, சொந்த ஒரு சம்பத்தாக, அவருடைய முக்கியமான ஒரு சொத்தாக அவர் என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கைக்குள்ள வச்சிருக்கிறாரு. பைபிள் காட்டுற சத்தியம் இது. அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு சத்தியம், மேன்மையான ஆச்சரியமான ஒரு சத்தியம். ஆண்டவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ இதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளணும் நம்ம இந்த பூமியில். சரி, மூன்றாவதாக கடைசியாக நல்லா கவனிங்க, கடைசியாக கடைசி குறிப்பு எழுதிக்கோங்க. மூன்றாவது குறிப்பு, கனத்துக்குரிய வேலைக்காக நம்மை சொந்தமாக்கினார். கனத்துக்குரிய வேலைக்காக நம்மை சொந்தமாக்கினார். He set apart us for a honorable use. He set apart us for honorable use. கனத்துக்குரிய ஒரு வேலைக்காக, பயன்பாட்டிற்காக தேவன் நம்மை சொந்தமாக்கினார். அப்போ மூன்று குறிப்பு. முதல் குறிப்பு பார்த்தோம், என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் நம்மை என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொக்கிஷமான சொத்தாக வைத்திருக்கிறார். ரெண்டாவது, அந்த பொக்கிஷத்தை கையில வச்சு என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா செக்யூர் பண்றாரு, பாதுகாக்கிறாரு, உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறாரு. மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா கனத்துக்குரிய வேலைக்காக தான் அவர் தம்முடைய கரத்துல நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க. எதுக்காக வைத்திருக்கிறாரு? தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கும் பொழுது அவர் சொன்னாரு, நீங்கள் இந்த பூமியில எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள், என்னுடைய சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். நீ என்னுடையவர் என்று அழைக்கும் பொழுது எதற்காக கர்த்தர் இவர்களை தெரிந்து கொண்டார்? ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். இவர்களை பயன்படுத்தும்படியாக தெரிந்து கொண்டார். இவர்கள் நிமித்தமாக யெகோவா தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமம் மற்ற புற ஜனங்கள் மத்தியில, புறவினத்தார் மத்தியில மகிமைப்படும்படியாக இந்த இஸ்ரவேலை பார்க்கும் பொழுது ஒரு மோவாபியனோ, அம்மோனியனோ, பெலிஸ்தியனோ, மற்ற தேசத்தாரும் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இஸ்ரவேலின் தெய்வமே தெய்வம், இஸ்ரவேலின் தேவனே தேவன், அவர்கள் நடக்கிற வழியே சிறந்த வழி, அவர்கள் நடக்கிற பாதையே ஜீவனுக்கு ஏதுவான பாதை என்பதை காண்பிக்கும்படியாக தேவன் இவர்களை உலகத்துக்கு, நல்லா கவனிங்க, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்னவா தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் இந்த ஜனங்களை ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்டார். ஆமென். ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்டார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தங்களை தெரிந்து கொண்ட தேவனை மறந்து, தங்களை தெரிந்து கொண்ட தேவனை மறந்து, தேவன் தங்களை கனத்துக்குரிய ஒரு வேலைக்கு அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தையும் மறந்து இவங்க என்ன மாறிட்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புறஜாதி ஜனங்களை போல மாறிட்டாங்க. நீங்க நான் முதல் குறிப்பில் ஒரு வசனம் காண்பித்து கொடுத்தேன், யாத்திராகமம் 19:5. நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடைய. அதை சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய், அப்படின்னா ஜனம், ஜனம் பரிசுத்த ஜனமாய் இருப்பீங்க. உங்களை கொண்டுதான் நான் பெலிஸ்தியா, மோவாபு, அம்மோன், மற்ற சகல புறவின தேசத்தின் மத்தியிலையும் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். நான் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை இந்த மற்ற தேசத்து ஜனங்கள் எல்லாம் யாரை கொண்டு அறிந்து கொள்ள போகிறார்கள்? உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்து தான் அறிந்து கொள்ள போறாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கானானுக்குள்ள போய் குடியேறின உடனே, போற வழியிலேயே பாதி அவுட்டு, கானானுக்குள்ள போய் குடியேறின உடனே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் எவைகளையெல்லாம் செய்யாதே, எவைகளையெல்லாம் கற்றுக்கொள்ளாதே என்று அவர் விதிகளை கொடுத்தாரோ அவைகள் எல்லாவற்றையுமே கற்றுக்கொண்டார்கள்.
கானானியர்களை போலவே மற்ற பிற தெய்வ வழிபாட உள்ள கொண்டு வந்துட்டாங்க. பெற்றெடுத்த பிள்ளைகளை அந்நிய தெய்வங்களுக்கு பலியாக கொடுக்கிற ஒரு வழக்கமும் இஸ்ரவேலுக்குள்ள வந்தது. விக்கிரக தோப்புகளை அவர்கள் நாட்டினார்கள். அந்நிய தெய்வங்களுக்கு பலிபீடங்களை கட்டினார்கள். தேசத்தில் அநீதி அநியாயம் எல்லாம் மற்ற தேசத்தார் என்ன பண்ணானோ அது எல்லாமே உள்ள வந்துருச்சு. எல்லாமே உள்ள வந்துருச்சு. ஆண்டவர் இவர்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர்களை கனத்துக்குரிய ஒரு வேலைக்காக தெரிந்து கொண்டார். உலகத்துக்கு தேவன் யார் என்பதை காட்டுற வேலைக்காக இவர்களை தெரிந்து கொண்டார். ஆனா இவங்களால என்ன பண்ண முடியல? அதை சொல்லுங்க, என்னங்க பேசுங்க, புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நோக்கம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது மற்ற தேசத்தார் எல்லாரும் இவரே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொண்டார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு காட்டின பாதையில, ஒழுங்கான பாதையில, நீதிக்குரிய பாதையில, பரிசுத்த பாதையில நடக்காம அவர்களை போலவே இவர்களும் மாறினாங்க. லேவியராகமம் படிச்சீங்களா? படிச்சு முடிச்சிங்களா இல்லையா? என்னங்க இவ்வளவு தயக்கத்தோட பதில் சொல்றீங்க, இவ்வளவு ஸ்லோவா தலையாட்டுறீங்க? லேவியராகமம் முடிஞ்சிருச்சு. என்னாகமம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? லேவியராகமம் முழுவதுமே நிறைய கட்டளைகள் படிச்சிங்களா? இதை கொண்டு வரக்கூடாது, அதை கொண்டு வரக்கூடாது, இங்கே வரணும்னா இப்படி வரணும், அங்கே வரணும்னா அப்படி வரணும், ஒரு கூடாரம் போட்டால் எந்த திசையில் கூடாரம் போடணும், ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் பக்காவாக கொடுத்துருந்தார். ஏன் கொடுத்தாரு? ஏன்னா இவங்க ஒரு டிசிப்ளின்டு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக. இதை பார்க்கும் பொழுது புறஜாதியன் கூட என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா, பார்த்து இந்த ஜனங்களுடைய தேவன் தாண்டா தேவன், எப்படிப்பட்ட ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க சொல்லணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு அவனை போலவே போயிட்டு பலிபீடங்களை கட்டி, அவனை போலவே தூபம் காட்டி, அவனை போலவே விபச்சாரக்காரனாக, வேசித்தனம் பண்ணுகிறவனாக, விக்கிரகாராதனைக்காரனாக, எல்லாமே உலகத்தான போல மாறிட்டாங்க இஸ்ரவேலர்கள். அதனால தான் இவங்க மேலே ஒரு பெரிய நியாய தீர்ப்பு மறுபடியும் வந்தது. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் எதற்காக தெரிந்து கொண்டார்னா, வாசிங்க 2 தீமோத்தேயு 2, முக்கியமான குறிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு எடுத்துட்டீங்களா? 2வது அதிகாரத்தின் 19வது வசனத்திலிருந்து வாசி கேட்போம். சரி, 292 எடுக்காதவங்களுக்கு பக்கம், புதிய ஏற்பாட்டில் 292 வாசிக்கலாம். ஆகிலும் 19வது வசனத்திலிருந்து, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை கவனிங்க. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பது. எடுத்துட்டீங்களா? யாரெல்லாம் எடுத்துட்டீங்க? புதிய ஏற்பாட்டில் பக்கம் 292, 2வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தின் 19வது வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் முத்திரையா இருக்கு. ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஆமென். நான் சொல்லி விளங்க வைக்கிறேன். விளங்குனா இந்த குறிப்பு முடிஞ்சிருச்சு, நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்கு இல்லை, கொஞ்சம் இதனுடைய ஆழத்துக்கு முடிச்சிடலாம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். பவுல் எழுதுறாரு, ஒரு வீட்டில் தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு. தங்கம் வெள்ளி மட்டுமல்ல, மண் பாத்திரம் இருக்கு, மர பாத்திரங்கள் இருக்கு. இப்போ கோல்டையும் சில்வரையும் ஒரு பக்கம் வைக்கிறாரு. இந்த பக்கம் என்ன பண்றாருன்னா, மண் பாத்திரத்தையும் மர பொருட்களையும் ஒரு பக்கம் வைக்கிறாரு. கோல்டு சில்வரை பயன்படுத்துற மாதிரியே நம்ம மண் பாத்திரத்தையும் மர பாத்திரத்தையும் பயன்படுத்துவோமா? சொல்லுங்க. செய்ய மாட்டோம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? அப்போ
21 சொல்ல, ஆகையால் ஒருவன் இவைகள் எல்லாம் விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஒரு கோல்டில் உங்களுக்கு டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோல்டில் டம்ளரு, சில்வரில் டம்ளர் வச்சுருக்கிறீங்க, இல்லை கோல்டில் ஒரு டம்ளர் வச்சுருக்கிறீங்க. அதே போல் மண்ணில் செஞ்ச ஒரு டம்ளர் வச்சுருக்கிறீங்க. எதை நீங்கள் கனத்துக்குரிய டம்ளராக பயன்படுத்துவீங்க சொல்லுங்க. ஐயோ, நீங்கள்லாம் உட்காந்துட்டு சொல்கிறத பார்த்தா ரொம்ப தாழ்மையானவங்க, நாங்கள் மண்ணில் இருக்கிறது தான், மண் சட்டியை தான் பயன்படுத்துவோன்ற மாதிரி. அப்படியா இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா இல்லையா? மண் சட்டி பயன்படுத்துகிறீங்களா? கேட்டுங்க. எல்லாம் உங்கள் கணவன், சகோதரி பிள்ளைங்களாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்புறம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. தட்டு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா. ஒரு தங்க டம்ளர் இருக்கு, மண் பாத்திரத்தில் செஞ்ச ஒரு டம்ளர் பாத்திரம் இருக்கு, மண்ணில் செஞ்ச ஒரு பாத்திரம். எதை நம்ம கனத்துக்குரிய ஒரு டம்ளராக பயன்படுத்துவோம்? எதை பயன்படுத்துவோம்? தங்கத்தை. கரெக்டா? ஒரு சில்வர் பாத்திரம் இருக்கு, ஒரு மண் பாத்திரம் இருக்கு. எந்த பாத்திரத்தை கனத்துக்குரியதான் பயன்படுத்துவோம்? சில்வர் பாத்திரத்தை. மண் பாத்திரத்தை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைப்பீங்களா? சில்வர் பாத்திரத்தை கொண்டு போய் வைப்போம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. மண் பாத்திரத்துக்கு கொடுக்குற கனமும் மரியாதையும் சில்வர் பாத்திரத்துக்கு மேலே கிடைக்கும். சில்வர் பாத்திரத்துக்கு கிடைக்கிற கனமும் மரியாதையும் மண் பாத்திரத்துக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே 19 வருஷத்துல பவுல் சொல்றாரு, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். யாரெல்லாம் பாவத்தை விட்டு விலகி, அநியாயத்தை விட்டு விலகி, துன்மார்க்கத்தை விட்டு விலகி, அங்க பாருங்க, அதே 19 வசனம், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையா இருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். கர்த்தருடையவர்களாக இருப்போமானால், நாம் தேவனுடைய சொத்தாக இருப்போமானால், தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? கனத்துக்குரிய ஒரு வேலைக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். மண் பாத்திரத்தையோ அல்ல மரப்பாத்திரத்தையோ போல அல்ல, தங்கத்தை போல வெள்ளியை போல கனமான ஒரு வேலையை செய்ய. எப்படி தங்கமும் வெள்ளியும் குடும்பத்தில், ஒரு தங்க பாத்திரமா இருக்கலாம், வெள்ளி பாத்திரமா இருக்கலாம், அந்த குடும்பத்தில் எப்படி ஒரு கனத்துக்குரிய ஒரு வேலையை செய்கிறதோ, அதே போல தேவனுடைய ராஜ்யத்தில் கனத்துக்குரிய ஒரு வேலையை செய்வதற்காக, இந்த பூமியில கனத்துக்குரிய ஒரு வேலையை செய்வதற்காக தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய ஜனமாய் மாற்றி இருக்கிறார். அப்ப எப்படி கனத்துக்குரிய வேலையை செய்ய முடியும்? ஒருவன் இந்த உலகத்தின் துன்மார்க்கத்தையும் பாவத்தையும் விட்டு விலகும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை கனத்துக்குரிய வேலையில பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. விளங்குனவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எந்த ஒரு மனிதன் தன்னை மனம் திரும்புதல், பாவத்திலிருந்து விலகுதல், பாவத்தை விட்டு விலகுதல், இந்த உலக காரியங்களை எல்லாம் வெறுத்தல் போன்ற காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில கவனமாய் கடைபிடிக்கிறானோ, அந்த மனுஷனை தான் கர்த்தர் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக, தங்க டம்ளராக, சில்வர் டம்ளராக பயன்படுத்த முடியும். சில்வர் டம்ளராக பயன்படுத்த முடியும். எப்போ நம்ம தங்க டம்ளராக மாறுறோம்? எப்போ நம்ம சில்வர் டம்ளராக மாறுறோம்? பாவங்கள் கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, அந்த நீதிமான் என்கிற நிலைமையில நிலைத்திருக்க வேண்டும். வெள்ளை சட்டை கர்த்தர் கொடுத்துட்டா அது போதாது, அந்த வெள்ளை சட்டையில கரப்படாம காத்துக்கணும். கர்த்தர் வெள்ளை சொக்கா கொடுத்துட்டாரு, அந்த வெள்ளை சொக்கா சொல்லுங்க கரப்படாம காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ கவனிங்க, இதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். 1 பேதுருக்கு நீங்கள் வருவீர்களானால் 2வது அதிகாரத்தின் 9வது வசனம், ஆரம்பத்தில் வாசித்த வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாட்டில் பக்கம் 318.
வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். சேர்த்து வாசிக்கணும். கான்டெக்ஸ்ட், அதுதான் கான்டெக்ஸ்ட். 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் சேர்த்து வாசிக்கிறது தான் கான்டெக்ஸ்ட். என்ன சொல்றாரு இப்போ பேதுரு? நீங்களோ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம். எதற்காக தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் இந்த உலகத்துல? எதற்காக பெரிபோயசேஷா மாத்திருக்கிறாரு? அவருடைய சொந்த சொத்தாக எதற்காக மாற்றி இருக்கிறாரு? ஒரு கனத்துக்குரிய வேலையை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. என்ன வேலைங்க? என்ன வேலை? என்ன வேலைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 9வது வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. என்ன வேலைக்காக தெரிந்து கொண்டாரு? இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாத்திரமாக. ஆமென். இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாத்திரமாக. நமக்கு ஒரு கனத்துக்குரிய வேலை இயேசுவை மற்றவங்களுக்கு காட்டுறது. ஆமென். இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிப்பது, சொல்லுங்க எல்லாருமே, கனத்துக்குரிய வேலை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் அது மட்டுமா வேலை? இன்னொரு வேலையும் இருக்கு. அப்படியே நீங்க படிச்சுட்டு வரும் பொழுது 11வது வசனத்துல, பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை எல்லாம் விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இன்னொரு வேலையும் கொடுத்துருக்கார், கனத்துக்குரிய வேலை. என்ன வேலைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலக மனிதர்கள் நம்மை பார்த்து எந்த காரியத்துல எல்லாம் குறை சொல்றாங்களோ அந்த காரியத்துல எல்லாம் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லைப்பா, நாங்கள் நல்ல நடக்கையுள்ளவர்கள் என்று காண்பிக்கும்படியான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்திஜி அவர்களிடத்துல ஒரு ஊழியக்காரர் கேட்டாராம், ஒரு மிஷனரி, இந்தியாவில் கிறிஸ்தவத்துக்கு தடை யார்? இந்தியாவில் கிறிஸ்தவத்துக்கு தடை யார்? இந்தியாவில் இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் அறிந்து கொள்ளாத அளவுக்கு தடையாயிருப்பது யார் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அப்போ நம்முடைய தேசத்தந்தை காந்திஜி அவர்கள் சொன்னாராம், வேற யாரும் இல்லை, கிறிஸ்தவர்கள் தான். வேற யாரும் இல்லை. ஏன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாம் கிறிஸ்தவர்களும் இயேசுவை பிடிச்சிக்கிறாங்க, ஆனா யாரும் இயேசுவை காட்ட மாட்டாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையும் இயேசுவை பிரதிபலிக்கல. ஒருத்தருடைய வாழ்க்கையும் இயேசுவை பிரதிபலிக்கல. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய வேலை, கனத்துக்குரிய வேலை என்னங்க? இயேசுவை குறித்து இந்த உலகத்துக்கு சொல்லுவது மாத்திரமல்ல, இயேசுவை போல இந்த உலகத்தில் வாழ்வதுதான் நம்முடைய வேலை. அதுதான் கனத்துக்குரிய வேலை. உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம இயேசுவை காண்பித்து விட்டோமானால் நம்முடைய பேச்சில், நம்முடைய நடத்தையில, நம்முடைய செயல்ல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துக்கு இயேசுவை காமித்தோம்னா, நம்முடைய இனஜன பந்துக்களுக்கு இயேசுவை காண்பித்தோமானால், அல்லது நம் வசிக்கிற பகுதியில், வேலை செய்கிற பகுதியில் இயேசுவை காண்பித்தோமானால், அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான வேலையை நாம் நிறைவேற்றுவது. நம்மால போய் ரோட்ல நின்று டிராக்ஸ் கொடுக்க முடியாம இருக்கலாம்.
இல்லை எங்களை போல நீங்கள் ஊழியத்தில் ஈடுபட முடியாமல் இருக்கலாம், அல்லது மைக்கு பிடிச்சிட்டு ரோட்ல எல்லாம் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே இயேசுவே அப்படின்னு சொல்லி சுவிசேஷ பாடல்கள் பாடாத ஆட்களாக இருக்கலாம். இல்லை நம்முடைய சபையிலிருந்து வாலிப பிள்ளைங்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன இடங்கள்ல சண்டே ஸ்கூல் நடத்துகிறாங்க. அந்த மாதிரியான ஊழியங்கள்லாம் எங்களுடைய வாலிப வயசில் நாங்கள் பண்ணலையே, எங்களுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அப்படி கிடைக்கலையே யோசித்தவங்களா நீங்கள் இருக்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரி பெரிய வேலையெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, இந்த மாதிரி பிரசங்கம் எல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வராதே யோசிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் வர தேவையில்லை. இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழுவதே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கனத்துக்குரிய ஒரு பணி ஒரு வேலையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல இன்னைக்கு சபை என்ன பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா உலகத்துக்குரியவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, தம்மை பின்பற்று நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி டேபிள் கடியில் வைக்க மாட்டாங்க, அதை டேபிளுக்கு மேலதான் வைப்பாங்க. ஆமென். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சபை என்னவா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உலகத்தாரை போல மாறிக்கொண்டிருக்கிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நல்ல கவனிங்க. நாம் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. எதற்காக ஆண்டவர் உங்களை தம்முடைய சொந்த ஜனமா மாற்றி இருக்கிறாரு? எதற்காக ஆண்டவர் நம்மை பெரிப்போயசிஸ் அப்படின்னா விலையேற பெற்ற தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்றி தம்முடைய கரத்தில் பத்திரப்படுத்தி பாதுகாப்பது ஏன் வச்சிருக்காரு? ஏன்னா அவருடைய வேலையை இந்த பூமியில நாம் செய்வதற்காக. ஆமென். அப்போ பவுல் எழுதும் போது எழுதுறாரு, 2 விதமான பாத்திரங்கள். கனத்துக்குரிய பாத்திரம் எது? சில்வரும் தங்கமும் கனத்துக்குரிய பாத்திரம். அப்போ கனத்துக்குரிய பாத்திரமாய் ஒரு மனிதன் இந்த பூமியில தேவனால பயன்படுத்தப்பட வேண்டுமானால் இந்த உலகத்தின் பாவ சோதனைகள் எல்லாம் உதறி தள்ளணும். உலக காரியங்களை பின்பற்றக்கூடாது. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏன் ஒழுங்கா முடி வெட்டுங்கன்னு சொல்றோம், ஏன் ஒழுங்கா ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்றோம்? எங்களுக்கு என்ன நீங்கள் எல்லாம் சொட்டையா வெட்டிக்கிட்டு இல்லை இதுவாக வெட்டிக்கிட்டு வரணும்னு ஆசையா? ஏன் உலகத்தில் போய் மற்ற நண்பர்களோடு கூட சேர்ந்து தகாத காரியங்களில் ஈடுபடாதீங்கன்னு சொல்கிறோம்? ஏன் போய் சினிமா பாட்டுக்கு போட்டு நடு ரோட்டில் டான்ஸ் ஆடாதன்னு சொல்லி சொல்கிறோம்? ஏன் சொல்கிறோம்? இதெல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது. நீ அங்கே போயிட்டு இந்த காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு வந்தா அங்கே சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? அங்கே போய் இயேசுவை காட்ட முடியுமா? அங்கே போய் நான் கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? முடியாது. அங்கே போய் பைபிள் தூக்கி நிற்க முடியுமா? இல்லை அங்கேயே யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஆகுது நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சாட்சி கெட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? அங்கே போயிட்டு ஏற்றுப்பானா அவன்? நம்ம சொல்லுங்க, ஏற்றுக்க மாட்டான். அதான் பவுல் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத. கர்த்தர் உன்னை பயன்படுத்தணும்னா இந்த உலகத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நான் பொதுவாகவே ஐ டிக்ளேர் திஸ், நீங்கள் ஊழியத்தில் பயன்பட வேண்டுமானாலும் சரி, அல்லது வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உயர்வடைய வேண்டுமானாலும் சரி, நீங்கள் பிரகாசிக்கப்பட வேண்டுமானாலும் சரி, நீங்கள் தேவனுடைய கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற வேண்டுமானால், நீங்கள் தேவனால கனத்துக்குரிய ஒரு வேலையை செய்ய வேண்டுமானால் நீங்கள் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா பவுல் எழுதுறாரு, இந்த காரியங்களை எல்லாம் விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாத ஒருத்தனை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒருத்தனை தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் பயன்படுத்த முடியாது. சரியான பாதையில் நடக்காத ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்த முடியாது. உங்களை வேலை செய்கிற இடத்துல சாட்சியா வைக்க முடியாது. வசிக்கிற பகுதியில் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. அண்டை வீட்டாருக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா சாட்சி இல்லையே, பயன்படுத்த முடியாது. ஆகவே இவைகள் எல்லாம் விட்டுவிட வேண்டும். யோசேப்பை கர்த்தர் பயன்படுத்தினார். காரணம் என்ன? 13 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது, விபச்சாரம் செய்வதற்கு, வேசித்தனம் செய்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அவன் உதறி தள்ளிட்டு ஓடினான். கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏற்ற நேரத்தில் அவனை மேலே உயர்த்தினார், கொண்டு வந்தார், கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றினார். அவனை கொண்டு கர்த்தர் எகிப்தை மாத்திரமல்ல தேடி வந்த அத்தனை தேசத்து ஜனங்களுக்கும் ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் மாற்றினார். அல்லேலூயா. யோசேப்பை போல மாறணும், யோசேப்பை போல கர்த்தர் உயர்த்துவாரு. எப்போ உயர்த்துவாரு? யோசேப்பினுடைய அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருக்கணும், யோசேப்பினுடைய வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். 13 வருஷம் சிறைச்சாலையில் தேவனை மறுதலிக்காமல் பரிசுத்தமாய் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தான்.
அந்நிய ஜனத்தின் மத்தியிலும் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டான், தன்னுடைய சாட்சியை காத்துக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒருவேளை நம்ம சொல்லலாம், nobody is perfect. Yes, I say nobody is perfect. I agree, nobody is perfect. யாருமே பூரணமான ஆட்கள் கிடையாது. nobody is perfect. The Bible says we are not perfect. Nobody is perfect. அதனால தான் ஆண்டவர் ரெண்டாவது ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். எரேமியா 18 வாசிக்க வேணாம், குறித்து கொள்ளலாம். எரேமியா 18 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, வீட்டில் போயிட்டு ஒரு குயவனுடைய கையில் அவன் பாத்திரத்தை வணைகிறான், அது கெட்டு போயிற்று. ஆனாலும் அந்த குயவனால் என்ன பண்ண முடியுதுன்னா, மறுபடியும் அந்த கெட்டுப்போன மண்ணை வச்சு இன்னொரு பானையை வணைய முடியுது. அப்போ கர்த்தருடைய கையில் இருக்கிற நாம சில வேலைகளில் தவறி போனாலும் நாம் மறுபடியும் அர்ப்பணிக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் பயன்படுத்த முடியும். ஆமென். Our God is a God of second chance. அல்லேலூயா சொல்லுங்க. முதல் தடவை எடுத்த உடனே யோனா கீழ்ப்படியில் ஓடினா, நினிவேவுக்கு போனா, தர்ஷீஷுக்கு போனா. முதல் தடவை கீழ்ப்படியில், ஆனால் ரெண்டாவது தடவை கர்த்தர் யோனாவுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அவன் கனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாறினான். அல்லேலூயா. பேதுரு இயேசுவை மறுதலித்தான், ஆனால் கர்த்தர் பேதுருக்கு ரெண்டாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அவன் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாறினான், கனத்துக்குரிய ஒரு வேலையை செய்தான். அல்லேலூயா சொல்லுங்க. எஸ், நானும் சொல்றேன், nobody is perfect. நம்ம எல்லாரும் அநேக காரியங்களை தவறுகிறோம் தான். ஆனால் தவறிட்டு அப்படியே இருந்தால் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியாது. கர்த்தர் உன்னை பயன்படுத்த வேண்டுமானால் நீ மறுபடியும் யோனாவை போல திரும்பி வா, பேதுருவை போல திரும்பி வா. யோனாவை போல, பேதுருவை போல நீ திரும்பி அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்துக்கு வருவாயே, ஆனால் கர்த்தர் இந்த பூமியில உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் பயன்படுத்துவார். வேலை ஸ்தலங்களில் பயன்படுத்துவார், படிக்கிற இடத்துல பயன்படுத்துவார், நம்ம வசிக்கிற இடத்துல பயன்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. பிரகாசிப்பீங்க, பிரகாசிப்பீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடையவன். நீ யாருடையவன்? உலகத்துக்குரியவன் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். நாம் தேவனுடையவர்களானால் அவர் நம்மை போஷிக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை போஷிப்பதும் அவருடைய வேலை தான், ஏன்னா நாம் அவருடையவர்கள். நம்மை பாதுகாக்கிறதும் அவருடைய வேலை தான், ஏன்னா நாம் அவருடையவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு சத்தியம், கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடையவன். நாம் அவருடையவர்கள் என்று சொல்லும் பொழுது முதலாவது என்ன சொன்னேன்? நாம் தேவனுடைய பொக்கிஷமான சொத்தாக இருக்கிறோம், பெக்யூலியர் பொசிஷனாக இருக்கிறோம். அல்லேலூயா. ரெண்டாவதாக நாம் பத்திரப்படுத்துறாரு. இந்த பொக்கிஷத்தை அவர் என்ன பண்றாருன்னா பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறாரு. நம்மளை இந்த பூமியில பாதுகாக்கிறாரு, போஷிக்கிறாரு. நம் வலிவி போகாதபடிக்கு அவருடைய கரத்துல வச்சிருக்கிற வைராகிய வாஞ்சையா இருக்கிறாரு. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விட்டு கொடுக்காதது போல, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்காதது போல அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய கைக்குள்ள நம்மளை வைராகியமா வச்சிருக்கிறாரு. விட்டு கொடுக்க மாட்டேன், எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. 2, மூன்றாவதாக கனத்துக்குரிய வேலைக்காக நம்மை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனம் புரிந்து, இந்த சத்தியம் இன்னைக்கு பேசின சத்தியம் புரிஞ்சுதுன்னு சொல்றவங்க நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை அடியேன் பேசும் பொழுது தேவ ஆவியானவர் கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சத்திய வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகள் வந்த ஒவ்வொருக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கு. கர்த்தர் கிருபை தாங்க. நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே, நீர் எங்களுடையவர் அப்பா. நீ என்னுடையவன் என்று சொல்லி எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களை அறிந்து ஆண்டவரே எங்களுக்காக ஜீவன் தந்து எங்களை மீட்டெடுத்து பெரிய போயசிஸ் ஆண்டவரே விலையேற பெற்ற ஒரு ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய கரத்துக்குள்ள பாதுகாக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உம்முடைய கனத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவரே உம்முடைய கனமான ஒரு வேலையை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே சில நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு ஆண்டவரே
வழி விலகி போவதற்கு எதுவான சோதனைகள் எல்லாம் வந்தாலும் கூட அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொண்டு கர்த்தாவே உமக்காக வைராகிய வாஞ்சையாய் வாழ கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே, தனிமையில் இந்த சபையில் தனிமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அவர்கள் உம்முடையவர்கள் அப்பா, அவர்கள் உம்முடையவர்கள் என்கிற சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளுவார்களாக. தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிற வேதனையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, எனக்காக பேச யாருமே இல்லையே, என்னை கவனிக்க யாருமே இல்லையே என்று தகப்பனே பாரத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்று தகப்பனே பாரத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் உம்முடையவர்கள், அவர்கள் எல்லாரும் உம்முடையவர்கள். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து போஷித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.